நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ல குறிப்பா எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துல இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்புமிக்க அதிரடி மாற்றம் அரங்கேற தொடங்கியிருக்கு. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்சியை அடிமட்ட அளவில் இருந்து ஒட்டுமொத்தமா மாற்றியமைக்க ஒரு மிக முக்கியமான துணிச்சலான முடிவு எடுத்திருக்காரு. இன்று நடைபெற்ற திமுக அவசர செயற்குழு கூட்டத்துல கட்சியின் எதிர்காலத்தை மாற்றியமைக்கிற வகையில மொத்தம் 9 அதிரடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுல ஒட்டுமொத்த தமிழக அரசியல்வாதிகளையும் குறிப்பா திமுகவின் சீனியர்களையும் அதிர வைத்திருப்பது என்ன தெரியுமா? இனி 70 வயதுக்கு மேல உள்ளவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்க முடியாது என்கிற புதிய வயது வரம்புதான் அது. இந்த ஒரே ஒரு விதியால பல சதப்தங்களாக தங்களுடைய மாவட்டங்கள்ல அசைக்க முடியாத குறுநில மன்னர்களாக அண்ணன்மார்களாக வலம் வந்த பல மூத்த அமைச்சர்கள் மற்றும் சீனியர்களோட பதவி பறிபோகும் சூழல் உருவாகியிருக்கு. இந்த 70 வயது வரம்பால தங்களுடைய பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர் பதவிகளை இழக்கப் போவது அந்த முன்னணி விஐபிகள் யார் யார்? ஸ்டாலின் இந்த திடீர் ஆபரேஷன் 70 பிளானுக்கு பின்னாடி இருக்கும் மாஸ்டர் பிளான் என்ன? உதயநிதி ஸ்டாலினுடைய பங்கு இதுல என்ன? இதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். சரி, இந்த 70 வயது வரம்பால உடனடியாக மாவட்ட செயலாளர் பதவியை இழக்க போகும் அந்த முக்கிய சீனியர்கள் யார் யாருன்னு முதல்ல பார்க்கலாம். திமுகவுடைய மிக முக்கியமான மூத்த தூணாக விளங்குவர் தான் ஏவா வேலு. திருவண்ணாமலை மாவட்டத்துல இவரை மீறி எதுவும் நடக்காது என்ற சூழல் இருந்த நிலையில இவருக்கு 70 வயது தாண்டி விட்டதால புதிய விதியின்படி மாவட்ட செயலாளர் பதவி பறிப்போது. அடுத்ததா கொங்கு மண்டலத்தின் முகமாக விளங்குற அமைச்சர் எஸ் முத்துசாமி. ஈரோடு மாவட்ட அரசியல்ல நீண்ட கால அனுபவம் கொண்ட இருவரும் இந்த 70 வயது வரம்பிற்கு வந்து விடுறாங்க. தென் தமிழகத்துல திமுகவுடைய அசைக்க முடியாத சக்தியா இருப்பவர் தான் தூத்துக்குடியை சேர்ந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். பதவியும் இந்த விதியால மாறப்போகுது. இவர்கள் மட்டும் இல்லாம ராணிப்பேட்டை மண்டலத்தில் நீண்ட காலமாக மாவட்ட செயலாளராக ஆதிக்கம் செலுத்தி வரும் அமைச்சர் ஆர் காந்தி, விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருக்கும் செஞ்சி மஸ்தான் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலுடைய முக்கிய சீனியரான அமைச்சர் ரகுபதி ஆகியோரும் தான். அறிவாலய வட்டாரங்களில் இருந்து வரும் நண்பகமான தகவலின்படி தமிழகம் முழுவதும் மொத்தம் 13 மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய 70 வயது வரம்பு காரணமாகவும் 2 அல்லது 3 முறைக்கு மேல தொடர்ந்து ஒரே பதவியில் நீடிப்பதாகவும் மாற்றப்பட உள்ளார்கள். இந்த சீனியர்கள் அனைவருமே இனி மாவட்ட அரசியலில் இருந்து முழுமையா விடுவிக்கப்பட்டு மாநில அளவிலான கௌரவ பொறுப்பிற்கோ அல்லது புதிய மண்டல பொறுப்பிற்கோ மாற்றப்பட இருக்கிறாங்க. அதாவது இவர்கள் தேர்தல் அரசியல் மற்றும் மாவட்ட ஆதிக்கத்திற்கு இந்த தீர்மானம் முற்றுப்புள்ளி வைக்குது. திமுகவில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய மாற்றங்கள் வெறும் மாவட்ட செயலாளர்களோடு மட்டும் நின்று விடல. அடிமட்ட கிளை முதல் டாப் லெவல் வர ஒரு புதிய கேஜ் ஃபில்டர் கட்சி தலைமையை கொண்டு வந்திருக்கு. இந்த புதிய விதிகளின்படி இனி மாவட்ட செயலாளராக இருக்க 70 வயது தான் அதிகபட்ச வரம்பு. அது மட்டும் இல்லாம ஒருவர் அதிகபட்சம் 2 முறை மட்டுமே அந்த பதவியில் இருக்க முடியும். அதற்கு அடுத்து ஒரு ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் நகர செயலாளர்களும் 60 வயது தான் அதிகபட்ச வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அடிமட்டத்திற்கு சென்றால் பேரூர் செயலாளர்கள் மற்றும் வட்ட செயலாளர்களுக்கு 50 வயது மட்டுமே உச்ச வரம்பு. அதாவது கட்சியின் அடித்தளமாக விளங்கும் கிளை செயலாளர்களுக்கு 45 வயது என மிக கடுமையா வயது வரம்பு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன் மூலமா அடிமட்ட அளவில் 100% இளைஞர்களை கொண்டு வர திமுக திட்டமிட்டிருக்கு. மேலும் நிர்வாக குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவும் மாநகர செயலாளர் என்ற பதவியை ஒட்டுமொத்தமா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே போல 78ஆக இருந்த திமுகவோட கட்சி மாவட்டங்களுடைய எண்ணிக்கை நிர்வாக வசதிக்காக இனி 110 உயர்த்தப்பட உள்ளது. அதாவது 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வீதத்துல பிரிக்கப்படுது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திடீர்னு இவ்வளவு பெரிய ரிஸ்கான முடிவை எடுக்கணும்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 முக்கியமான காரணங்கள் மற்றும் அழுத்தங்கள் இருக்கு. முதலாவதான காரணம் கடந்த தேர்தல்களில் கிடைச்ச சில உள் விவகார பாடங்கள். பல மாவட்டங்கள்ல சீனியர்களுடைய செயல்பாடற்ற தன்மையோ புது ரத்தங்களுக்கு வாய்ப்பு தராததுனால ஏற்பட்ட அதிருப்தியம் தான் கட்சியோட பின்னடைவை ஏற்படுத்திருச்சு என உளவுத்துறையும் ஐபேக் போன்ற தேர்தல் உத்தி வகுப்பாளர்களும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. சீனியர்களை மாற்றாம 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது கடினம் என்பதால ஸ்டாலின் உணர்ந்திருக்காரு. இரண்டாவதா மிக முக்கியமான காரணம் முதல்வர் விஜய் தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிற கட்சிகளுடைய எழுச்சி. விஜய் தனது கட்சியில் இளைஞர்களுக்கும் முதன்முறை வாக்காளர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். புதிய தலைமுறை வாக்காளர்களை கவர வேண்டும் என்பதால 70 வயது 80 வயது முதியவர்களை மாவட்ட தலைவர்களாக வைத்திருந்தா வேலைக்கு ஆகாது என்பதை திமுக புரிந்து வச்சிருக்காங்க.
மூன்றாவதான காரணம் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி பிரஷர். அதாவது உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் தனக்கென ஒரு புதிய இளம் பட்டாளத்தை உருவாக்க விரும்புறாரு. இப்போது பிரிக்கப்பட்டு வர 110 மாவட்டங்கள்ல பெரும்பாலான இடங்களை இளைஞரணி மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த இளம் திறமையாளர்களுக்கு கொடுத்து கட்சியுடைய எதிர்காலத்தை உதயநிதி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதே இந்த ஆபரேஷன் 70 அசல் மாஸ்டர் பிளானா இருக்கு. சுருக்கமா சொன்னா, கலைஞர் கருணாநிதி காலத்துல சீனியர்களின் பிடியில பல சதாப்தங்களாக இருந்த மாவட்ட பதவிகளை ஸ்டாலின் தன் கையில எடுத்து முழுமையா ரீஸ்ட்ரக்சர் செய்யறாரு. வாரிசு அரசியல் என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில கட்சிக்குள்ள தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வழிவிடுகிறோம் என்ற புதிய பிம்பத்தை உருவாக்க திமுக முயல்து. புதிய எனர்ஜியை கொடுத்து வெற்றி தருமா, அல்லது பதவியில் இருந்த சீனியர்களுடைய உள்ளடி வேலைகளும் அதிருப்திகளுக்கும் வழிவகுக்குமா என்பதை நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். திமுகவுடைய இந்த 70 வயது வரம்பு முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி.